ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது போட்டியும் வெற்றியும். இதன் தலைப்பு. இன்றைக்கு சமீப காலமாக ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் அரசு தேர்வில் வெற்றி பெற முடியுமா, சிவில் சர்வீஸில் எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ண முடியுமா, என்னோடய கம்பெனியில் மேல் பதவிக்காக ஒரு எக்ஸாம் இருக்குது அதை எழுதுனா பாஸ் பண்ணிட முடியுமா, நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா, வெற்றியை குறிக்கோளாக வைத்து கேட்கப்படும் கேள்விகள் ரொம்ப அதிகம். இங்கே வெற்றி அப்படின்னு வரும்போதே அங்கே போட்டி அப்படிங்கிறதும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார் கூடயாவது போட்டி போட்டால் தான் வெற்றியே அடைய முடியும். தனியாக நீங்களே ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் மட்டுமே அதுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் மட்டுமே பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. லட்சக்கணக்கான மனிதர்களோடு போட்டி போட்டுட்டு தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இந்த வெற்றிக்கான காரணிகள் ஜாதகத்தில் எவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா எந்த காரணிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா விதிகளுக்கும் மெயினானது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லக்னமே வலுவில்லாத ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சாத்தியம் இல்லாத ஒன்று. குறிப்பாக அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் நீட் எழுதினேன், 3 வருஷமாக எழுதினேன், பாஸே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லக்னாதிபதிங்கிறவருக்கு அந்த ஆசையே இல்லாமல் இருக்கும். யாரோ ஒருவர் சொல்வதன் மூலமாக ஒருவர் போட்டிகளில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்போ லக்னாதிபதிங்கிறவர் பேசிக்காக நல்லா இருக்கணும். இந்த போட்டிகள் அப்படின்னு வந்துருச்சுனாலே உபஜயஸ்தானம் முன்னாடி நின்றுடும். உபஜயஸ்தானங்கள், உபஜயஸ்தானம் நமது ஜாதகத்தில் 3, 6, 10, 11. இதில் 6ஆம் இடம்ங்கிறது துர்ஸ்தானங்கள் லிஸ்ட்லேயும் வந்துடும். கெட்ட வீடு அப்படிங்கிற இடத்துலையும் வந்துடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லாத கடன், நோய், அடிமைத்தனம், வம்பு, வழக்கு, வில்லங்கங்கள், சிக்கல்கள், சிறை தண்டனை, விபத்து, கண்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 6ங்கிறதுனால உபஜயஸ்தானத்தில் மிக மோசமான ஸ்தானம் எதுன்னு கேட்டால் 6ஆம் இடம். அந்த இடத்துல அடிமை ஜீவனம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஜீவனம்ங்கிற ஸ்தானம் மட்டும்தான் ஒரு நல்ல விஷயங்கிறது. வெறும் 10% நல்லது தான். இந்த ஸ்தானத்தை தாண்டி பாக்கி இருக்கக்கூடிய 3, 10 மற்றும் 11ஆம் இடங்கள் அவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. அதில் 3ஆம் இடத்துல ஒரு சில நெகட்டிவ் இருக்கலாம், ஆனாலும் கூட அதில் பாசிட்டிவ் அதிகம். 10, 11ஆம் இடங்கள் மிக வலிமையானவை. எந்த ஒரு ஜாதகத்தில் 3, 10 மற்றும் 11 இந்த வீட்டு அதிபதிகள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிறார்களோ அல்லது திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கிறார்களோ இவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். 6ஆம் அதிபதி பவர் ஆகிட்டா உங்களுக்கு வெற்றியா எதிரிக்கு வெற்றியாங்கிறதுல பெரிய போராட்டமாயிரும். அதனால் ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் 3, 10 மற்றும் 11ஆம் வீடுகள் வலுப்பெற்று இருக்க வேண்டியது அவசியம். இப்படி வலுப்பெற்று லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெற அமைப்பு. அது எந்த மாதிரியான போட்டினாலும் எடுத்துக்கலாம். அது விளையாட்டாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகம். இந்த கும்பலக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி குரு, 3ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். இந்த 10, 3க்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம், 12ஆம் இடத்துல உச்சம். இவருக்கு லக்னாதிபதியான சனி லக்னத்திலேயே ஆட்சி. இந்த ஜாதகர் ஒரு விளையாட்டு வீரர். இவர் வெளிநாடுகளில் சென்று விளையாடி போட்டிகளில் வெற்றி பெற்று திரும்பி வந்திருக்கிற ஒருவர். ரொம்ப ஃபேமஸான ஆள். பேர் சொன்னால் உடனே தெரியும், அதனால தான் பேரை சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கு. கும்பலக்னம், லக்னத்திலே சனி ஆட்சி, போட்டிகளில் வெற்றி பெறும் அமைப்பு. 3 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம், அதுவும் 12ஆம் இடத்துல ப்ரொஃபஷனலி வெளிநாடு போய் போட்டிகளில் வெற்றி பெறுற ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம். புரியுதுங்களா? உபஜயஸ்தானங்களில் இந்த 10, 11, 3 வலுத்துதுன்னா இந்த மாதிரியான அமைப்பு போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். ஒரு சிம்மலக்ன ஜாதகம். இந்த சிம்மலக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் உச்சம், 2ஆம் இடத்துல சந்திரனும் ஆட்சி உச்சம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற ஜாதகம். ரிஷபராசிக்காரர். சந்திரனும் இவருக்கு உச்ச வலுவோடு 12 கூடையவர் 10ஆம் இடத்துல வலுவோடு இருக்கார். 10 கூடைய சுக்கிரனும் அங்கேயே ஆட்சி. 11ஆம் அதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியனோடு சேர்ந்து அது புத ஆதித்ய யோகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல அதிக வலுவோடு இருக்கார். இவர் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரு மாணவர்.
புரியுதுங்களா? சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இந்த தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு கிரகங்கள் 2 பேரும் வலுத்த நிலையில் இருக்காங்க. போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் இருக்குது. நிச்சயமாக ஜெயிப்பீர்கள்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 2வது முயற்சியிலேயே வெற்றி பெற்ற ஒரு ஜாதகர், சிம்ம லக்ன ஜாதகம். லக்னாதிபதி வலுவாக இருக்கார், 10ஆம் இடத்துல வலுவான கோள், 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், 3 கூடையவரும் அவரும் வலுவாயிடுறார், 11ஆம் அதிபதியும் கெடு போல பெரிய நிலைமையில் நல்லா இருக்கார். புரியுதுங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் 3, 10, 11 இந்த வீட்டு அதிபதிகள் அதிக வலுவோடு இருந்தால், ஆட்சி அடைந்திருந்தால், உச்சம் பெற்றிருந்தால், அவர்கள் தரும் யோக பாக்கியதைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பல வலுவோடு இருந்தால் கண்டிப்பாக போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஒரு அரசியல்வாதி ஜாதகம், இதையும் பார்த்துடலாம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னமான இவருக்கு லக்னாதிபதி 3ஆம் இட உபஜயஸ்தானத்திலே உச்சம். 10 கூடைய சூரியன் 10ஆம் இடத்திலேயே வலுவோடு இருக்கார். கூட அங்கேயே வந்து புதன். 10 கூடையவர் 11 கூடையவரும் இணைந்த நிலையில் 10ஆம் இடத்துல அதிக வலுவோடு இருக்கா. அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒருவர், அரசியலில் ஈடுபாடு மிகுந்தவர். இவர் எம்எல்ஏவாக பதவி வகித்திருக்கிறார், எம்பியாகவும் பதவி வகித்திருக்கிறார். விருச்சிக லக்னம். புரியுதுங்களா? அப்போ இந்த அமைப்புகள் என்பது நமது ஜாதகங்களுக்கு சரியானபடி பொருந்தி வரும்போது அது வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கவே செய்கிறது. ஒரு தனுசு லக்ன ஜாதகர், இவருடைய லக்னாதிபதியான குரு கடகத்தில் உச்சம், 8ஆம் வீட்டில் இவருக்கு வந்து உச்சம், 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, 10ஆம் இடத்துல புதன் உச்சம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இவருக்கு 9, 8, 10, 11 4 வீடுகளும் வலுவாக அமைப்பில் இருக்கக்கூடியவர். இவர் ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவர், அரசு வேலையில் இருக்கார், அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவி, அந்த அவர் பதவி வகிக்கக்கூடிய சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கார். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு 10, 11, 3 வலுப்பெற்றால் நிச்சயமாக போட்டியும் வெற்றியும் கைவந்து கூடும். என்ன வந்தாலும் அதுக்கு லக்னாதிபதிங்கிறவர் திருப்பி திருப்பி வந்துடணும். லக்னாதிபதி வலுவில்லாமல் நாம் எந்த ஒரு வெற்றியையும் சுவைக்க இயலாது. சில நிலைகளில் அபூர்வமாக லக்னாதிபதி பலகீனமாக இருப்பார், ராசியாதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பார். வாழ்க்கையின் முற்பகுதியில் நிறைய போராட்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்த ஒரு மனிதர் பின் வயதுகளில் ஒரு 36 வயசுலேருந்து 40 வயசுக்கு மேலே தொட்டதெல்லாம் தொடங்குது, வெற்றி மேல் வெற்றி குவியுது. என்னென்னா ராசி ஸ்ட்ராங்காக இருக்குது, ராசி பவர்ஃபுல்லாக அவருக்கு பேச ஆரம்பிக்கும் போது அவராலையும் போட்டிகளில் வெற்றி பெறும் அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 10, 11 ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இது உபஜயஸ்தானத்துலேயும் வரும், நம்ம லாபஸ்தானத்துலேயும் வரும், நம்ம கர்மஸ்தானத்துலேயும் வந்துடும். 6ஆம் அதிபதி அதிக வலுவாகும் போது அடிமை ஜீவனம், ஒரு சில வெற்றிகள் கிடைத்தாலும் கூட அந்த வெற்றிக்கு இவர்கள் கொடுக்கும் விலையானது ரொம்ப அதீதமாகிடும். இப்போ 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து 60,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். இது பேங்கே கொடுத்துரும் 70,000 ரூபா வட்டி, காசும் வீணாக போகாமல் இருக்கும் இல்லையா? அப்போ வெற்றிக்கான விலையை அதிகம் கொடுக்காமல் வெற்றி அடைவதற்கு இந்த 10, 11, 3ஆம் இடத்தின் வலிமை என்பது மிகவும் அவசியம். உங்கள் ஜாதகத்தில், உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி வலுவை கொண்டு நிச்சயம் இவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா போட்டி போட்டு அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.